ஓம் பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதருவடுகனை போற்றி செய்குவாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் காவல் தெய்வமாக போற்றப்படுகின்ற க்ஷேத்திரபாலகர் என்கின்ற பைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் தேய்பிறை அஷ்டமி. பொதுவாக இந்த அஷ்டமி நவமி திதிகளிலே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள், இறை வழிபாடுகள். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப்பெருமானை வேண்டி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் பைரவப்பெருமானுக்கு பாலினாலே அபிஷேகம் செய்வித்து இளநீரினாலே அபிஷேகம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த பைரவப்பெருமானுக்கு வடமாலை சாத்தி போடுவார்கள். பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது. பைரவப்பெருமானுடைய பூஜைகளிலே நீற்று பூசணிக்காயை பூஜையிலே வைத்து அதை கொண்டு போய் வீட்டிலே காவலுக்காக கண்ணூருக்காக கட்டிக்கொள்வார்கள். அதேபோல் இந்த பைரவப்பெருமானுடைய தேய்பிறை அஷ்டமியிலே 3 தேசிக்காய் பைரவருடைய பாதத்திலே வைத்து பூஜை அர்ச்சனைகள் முடிந்த பின்பு அவற்றை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டு வாசலிலே வெளி வாசலிலே ஒரு தேசிக்காயை 2 கூறுகளாக வெட்டி 2 பக்கமும் குங்குமம் பூசி வச்சுவிட வேண்டும். அதேபோல் வீட்டுக்குள்ளே சென்றதும் தலைவாசல் என்கின்ற தலையறை சுவாமியறை, அந்த சுவாமியறை வாசலிலே ஒரு தேசிக்காயை வெட்டி குங்குமம் தடவி 2 இடமும் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது தேசிக்காயை சுவாமி படத்திலே வைத்து விட்டால் இந்த கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், சத்ருக்கள், பயம் எல்லாம் நீங்கிவிடும் என்பதெல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையோடு கூடியது. இவ்வாறு இந்த பைரவ பெருமானே சிவன்தான் பைரவராக அவதாரம் எடுத்தார். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம். ஒரு சமயம் இந்த படத்தில் தொழில்புரிகின்ற பிரம்மதேவனுக்கு 5 தலை, சிவனுக்கு 5 தலை போல பிரம்மனுக்கு 5 தலை இருந்ததாம். அதனாலே அவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். எனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவில்லை என்ற அகம்பாவம் கொண்ட பொழுது அவனுடைய அந்த அகம்பாவத்தை அடக்குவதற்காக எடுத்த மூர்த்தம்தான் பைரவ மூர்த்தம், சிவன் எடுத்த மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளி ஒளிந்த வானவன். இந்த 5 தலையோடு கூடிய பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்தாராம். அதனால தான் பிரம்மதேவனுக்கு இப்போ 4 தலைகள். அந்த வகையில் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், சோகங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கின்ற வகையில் சத்ருக்களுடைய பயம், எதிரிகளுடைய பயத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கும் இந்த
தேய்பிறை அஷ்டமி நாளிலே பைரவப் பெருமானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம், வடமாலை சாத்தி வழிபாடு செய்யலாம், இளநீரினாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம், நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் பைரவப் பெருமானை நாம் பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா துன்பங்களும் விலகிவிடும். நம்மை எல்லாம் காத்து அருள்கின்ற வகையிலே க்ஷேத்திரபாலன் என்ற வடுக பைரவப் பெருமானை நாமும் பிரார்த்தனை செய்து பைரவப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.